மக்களுக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் அந்த வழிபாட்டிற்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டது. இப்பொழுது இந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒன்று மதசார்பற்ற கல்வி என்பது அந்த ஒரு கொள்கை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இரண்டாவது, கல்வி என்பது மதத்தின் பிடியில் விடுவிக்கப்பட்டது. மூன்றாவது, நவீன பாடங்கள் என்பது கல்வி திட்டத்தில் வந்தன. நமக்கு தெரியும், ஏறக்குறைய இந்த ஏட்டுக்கல்வி எண்ணும் எழுத்தும் என்று சொல்லப்படுகின்ற கல்விதான் கல்வியாக ஏற்கப்பட்டது. தொழிற்கல்வியை கல்வியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஜாதிகளுக்குரிய பரம்பரை தொழிலாகத்தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அதை ஒரு கல்வி என்றே ஏற்றுக்கொள்ளாத காலம் இருந்தது. இந்த தொழில்நுட்பம் அல்ல, பொறியியல், மருத்துவம், வேறு பல துறைகள் இவற்றையெல்லாம் கல்வியாக கல்வி திட்டங்களாக மாற்றியது ஆங்கிலேயர் காலத்தில். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாடத்துறைகள், கல்லூரிகள் என்று ஏற்பட துவங்கியது. ஆகவே இந்த பன்முகத்தன்மை பொதுக்கல்வியில் ஏற்பட்டது என்பது இந்த ஆங்கிலேயர் காலத்தில் தான். நாம் புதிய ஒரு கல்வி என்ற கண்ணோட்டத்தை பெற்றோம். கல்வி என்பது சமயம் சார்ந்தது அல்ல, சமயம் கடந்தது என்ற நிலைமையை உருவாக்கினோம். இந்த நிலைமை மாறிய பிறகு உருவான அந்த கல்வி கூடங்களில் முதலில் இடம் பிடித்தவர்கள் பார்ப்பனர்களே. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரப்போகின்றன என்பது தெரிந்துவிட்டது. இனிமேல் ஆங்கிலேயர்கள் தான் ஆளப்போகின்றார்கள். ஆங்கிலேயர்கள் பாரசீக மொழியை கைவிடப் போகின்றார்கள். ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கில மொழிதான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். இந்தியாவிலும் ஆங்கிலத்தின் மூலமாக தான் ஆட்சி நடத்தப் போகின்றார்கள். மெக்காலே சொல்லிவிட்டார், உயர்கல்விக்கு வட்டார மொழிகள் வளர்ச்சி அடையாத நிலையில் உயர்கல்விக்கு பொது மொழியாக ஆங்கிலம் தொடரட்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்தின் மூலமாக அதிகார மையங்களை பிடிக்க முடியும் என்ற சூழலில் இந்த செல்வாக்கு பிரிவினர் தமது பரம்பரை செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த கல்விக்கூடங்கள் நுழைந்தார்கள். நுழைந்தது மட்டுமல்ல, பிற ஒடுக்கப்பட்ட பிரிவினர், பஞ்சமர், சூத்திரர் போன்றவர்களுக்கு அங்கே இடம் கிடைத்து விட்டால், நுழைந்தால் நாங்கள் இவற்றை புறக்கணிப்போம், பகிஷ்கரிப்போம் என்று சொல்லி அச்சுறுத்தி ஆட்சியாளரை பணிய வைத்தார்கள். இதையும் மீறி ஒரு சில சூத்திர பஞ்சமர்கள் இடம்பெற்றது என்பது இந்த மிஷனரிகள் நடத்திய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமே. இந்த முறை மாறுவதற்கு படிப்படியாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்கலைக்கழக முறை என்பது 1854ஆம் ஆண்டு அந்த வூட்ஸ் டெஸ்பாச்சின் மூலமாக 1857ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் வந்த பொழுது நடந்தது. அதற்கு பிறகு வந்த அண்டர்ஸ் கமிஷன்லையும் இது வந்தது. ஆனால் இந்த வூட்ஸ் டெஸ்பாச் என்று சொல்லப்படுகிற வூட்ஸின் அறிக்கையிலும் அண்டர்ஸ் கமிஷன் அறிக்கையிலும் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது. கல்வி சமூகத்தின் பல துறை மக்களை எப்படி சென்று அடைய வேண்டும் என்பதை பற்றிய அக்கறை, ஆர்வம் அதில் வெளிப்பட்டது. கல்வி, எஜுகேஷன் should be affordable, it should be reachable அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாகத்தான் கிராண்ட் இன் எய்ட் என்று சொல்லப்படுகின்ற மானிய முறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீடு அப்பொழுது இல்லை. ஆனால் மானியங்கள் வழங்குவதன் மூலமாக இந்த சமூகத்தில் பிற்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற மக்களை கல்வி அந்த திட்டத்தில் கொண்டு வர முடியும் என்று நினைத்தார்கள். பல இடையூறுகள் ஏற்பட்டன. இதையும் மீறி சில சமஸ்தானங்களிலும் சில சென்னை, ராஜதானி போன்ற இடங்களிலும் பல அறிவாளர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பூலே போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். இங்கேயும் அயோத்திதாசர் போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். படிப்படியாக இந்த கல்வி திட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம், முனைப்பு அனைத்தும் எழுந்தது. இந்த விருப்பமும் முனைப்பும் தனிப்பட்ட நிலை இருந்தது. ஒரு சில இப்ப சாகு மகராஜ் போன்றவர்கள் கோலாப்பூரிலும் மைசூர் சமஸ்தானத்திலும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மற்றவர்களுக்கும், பிராமணர்களாத மற்றவர்களுக்கும் கல்வியில் நுழைவதற்கு வாய்ப்புகள் தர வேண்டும், உதவிகள் செய்யப்பட வேண்டும் முனைப்புகள் ஏற்பட்டன. ஆனால் இவை ஏற்கனவே கௌதமன் சுட்டிக்காட்டியதை போல சட்டபூர்வமாக்கப்பட்டது இங்கே நீதி கட்சி வந்த பிறகுதான். அதுவும் கூட நீதி கட்சியின் காலத்தில் கம்யூனல் ஜியோ என்பது கல்விக்காக ஒதுக்கீடு, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதில் வரவில்லை, அரசு பணிகளில் என்பதாகத்தான் வந்தது. ஆனால் பள்ளிகள் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலமாகவும்
கல்லூரிகள் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலமாகவும் பிற பிரிவினருக்கு, ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அல்லது பிற்பட்ட பிரிவினருக்கு இந்த இடங்கள் நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட இந்த பிரிவினர்கள் கல்வியில் இறுதியில் ஒரு முன்னுரிமை பெறுவதற்கு சமஸ்கிருதம் என்ற ஒன்று மிக அதிகாரத்தனமாக நுழைக்கப்பட்டது. சமஸ்கிருதமும் தெரிந்திருந்தால் தான் அவன் அறிவாளி என்ற நிலைமை அன்றும் தொடர்ந்தது. அதனால்தான் 2 விதமான ஊதியங்கள் இங்கே வந்தன. பிரசிடென்சி கல்லூரியில, மாநில கல்லூரியில சமஸ்கிருதத்தை போதிக்கின்ற ஆசிரியருக்கு உயர்ந்த சம்பளம், ஆனால் தமிழை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் மிக குறைவான சம்பளம் என்று 2 விதமான சம்பள திட்டங்களை கொண்டிருந்த ஒரு நிலை. அந்த தொழில்நுட்பத்திற்கோ மருத்துவத்திற்கோ செல்ல வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற நிலை. இதை ஏன் செய்தார்கள் என்றால், என்னதான் இருந்தாலும் சமஸ்கிருதத்தை, பனகல் அரசல் கூட சமஸ்கிருதத்தில் வித்தகர் தான். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுக்கு சாதகமான மொழி என்பதனால் இந்த கல்வி முடிந்த பிறகு அவர்கள் செல்லுகின்ற பொழுது, பதவிகளுக்கு செல்லுகின்ற பொழுது, அரசு அலுவலர்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் என்ற நிலையில் இத்தகைய சில கூடுதல் தகுதிகளை அவர்கள் சேர்த்தார்கள். இதையெல்லாம் முறியடித்தது பார்த்தேன். 2 வருஷம் முடிச்சேன். ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. இந்த நிலைமையில் இப்பொழுது இதெல்லாம் முடிஞ்சு வந்துடுச்சு. அதனால நேரத்தில் 2 மணித்துளில் ஒரு கூடுதல் விஷயத்தை ஏற்கனவே பல முன்னால் பேசி சொல்லிவிட்டார்கள். இருப்பவற்றை இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதா? ஒடுக்கப்பட்டவர்கள் போராடி பெற்றார்கள். பெரியார், அம்பேத்கர் இயக்கங்களின் மூலமாக பல வாய்ப்புகளை பெற்றார்கள். இன்று உயர்கல்வியை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் வருங்கால தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்புகள் தொடருமா என்பதை பற்றிய அச்சம் வந்திருக்கிறது. இன்று அவர்கள் அறிவித்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையில் வாலண்டரி வித்ட்ராயல் என்பதாக ஒன்று, வொகேஷனல் எஜுகேஷன் என்பதாக ஒன்று. அந்த வொகேஷனல் எஜுகேஷன் என்பதை அவர்கள் அரசின் உதவியினால் நடக்கப் போவது இல்லை, மாணவர்கள் தன் முயற்சியால் பெறுவது என்று சொல்லிவிட்டார்கள். ஏறக்குறைய ராஜாஜியின் குருகுல திட்டம் என்பதை இவர்கள் பல்கலைக்கழகம் வரைக்கும் தேசிய அளவில் கொண்டு வந்து விடுகிறார்கள். அதன் மூலமாக வாலண்டரி வித்ட்ராயல் என்பதாக ஒரு செமிஸ்டர் முடிஞ்சுன்னா வெளியே போயிடலாங்கிறது, அதற்கான சான்றிதழோடு போய்விடலாம் என்பது. சமூக பின்னணி, பொருளாதார பின்னணியின் காரணமாக இந்த பிற்பட்ட பிரிவு மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இந்த முறை சார்ந்த கல்வியை விட்டுவிட்டு ஊதியத்தை தனது பொருளாதார நிலைமைக்காக தொழிலை மேற்கொள்ளும் நிலைமை வந்து விட்டால் உயர்கல்வியை நிறைவு செய்கின்ற எண்ணிக்கை என்பது மீண்டும் அதல பாதாளத்தில் சென்றுவிடும். இது ஒரு தேசிய சதி. பிராமணிய முன்னுரிமையை வலியுறுத்துவதற்காகவே, இந்த மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே சமஸ்கிருதத்தை அனைத்து மட்டங்களிலும் இவர்கள் நுழைக்க பார்க்கின்றார்கள். இந்த 2ஐயும் நாம் எதிர்க்காவிட்டால், தடுத்து நிறுத்தாவிட்டால் போராடி பெற்றவற்றை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும் என்பதை நமது தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகளாவிய அளவில் அமெரிக்காவிலும் கூட பார்ப்பனிய பெருமையை பேசுவதற்காக அங்காங்கே சென்றிருக்கின்ற புலம்பெயர்ந்த பார்ப்பனர்கள் மிக துடிப்பாக இருக்கின்றார்கள். இந்திய பண்பாட்டு வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற முயற்சியில் ஆங்காங்கே செயல்படுகின்றார்கள். நமது தோழர்கள் இந்த ஒரு சதியினை, ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக தொடர்கின்ற சதியினை மீண்டும் ஒரு புதிய வடிவில் கொண்டு வருகின்ற இந்த வைதீக முயற்சியினை நீங்கள் இருக்கின்ற பகுதிகளில் நம் தோழர்களுக்கும் அங்கே உள்ள பிற தோழர்களுக்கும் விளக்கி ஒரு எதிர் நிலையில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டிய பொறுப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.